எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு சுகத்தின் நாள். ஆண்டவர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். சரீரத்தில் சுகத்தை தருவார், மனதில் சுகத்தை தருவார். எல்லா பாரங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். சில வேளைகளில் நீங்கள் கைவிடப்பட்டதை போல உணர்கிறீர்கள், அப்படித்தானே? ஐயோ, என்னை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், இவர்கள் கைவிட்டு விட்டார்கள், என்னதான் இருக்கிறது எனக்கு வாழ்க்கையில், ஒரு நம்பிக்கையும் இல்லையே என்று புலம்புகிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பழைய பெயர்களை மாற்றி புதிய பெயர்களை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பழைய பெயர் கைவிடப்பட்டவள் என்பது உன்னுடைய பழைய பெயர். உன் தேசம் பாழான தேசம், இதுதான் உன்னுடைய பழைய பெயர். ஆனால் உன் பெயரை நான் மாற்றுகிறேன். நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். அதாவது கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். நான் கைவிடப்பட்டவள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் கைவிடப்பட்டவன் என்று நீங்கள் கதறுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கும் பொழுது யார் உங்களை கைவிட்டால் என்ன, எவர் உங்களை மறந்தால் என்ன, அவைகளெல்லாம் புறம்பை தள்ளிவிடுங்கள். என் ஆண்டவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார், ஆகவே நான் கைவிடப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல என்ற ஒரு நம்பிக்கையை உள்ளத்தில் கொள்ளுங்கள். உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். இதை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கென்று கூட எடுக்கலாம். உங்கள் குடும்பம் ஒரு பாழான குடும்பம் போல, உடைக்கப்பட்ட குடும்பம் போல, நொறுக்கப்பட்ட குடும்பம் போல, சாபத்திற்கு கீழாக வாழுகிற ஒரு குடும்பமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படுவதே இல்லை. உன் குடும்பம் இனி பாழான குடும்பம் என்று சொல்லப்பட போவதே இல்லை. நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்றால் உன் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது அர்த்தம். அதே போல சொல்லுகிறார், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எவ்வளோ ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகள் பாருங்கள். இனி நீ அப்படி அழைக்கப்பட மாட்டாய். இனி நீ பாழான தேசம் அல்ல, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி நீ எப்சிபா, இனி நீ பியூலா, இனி நீ கர்த்தரால் நேசிக்கப்படுபவன், நேசிக்கப்படுபவள், இனி நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுபவள். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்கள் சிரசிலே ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, எங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி எங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எப்சிபா என்றும் பியூலா என்றும் இனி நீ அழைக்கப்படுவாய் என்று சொன்ன உங்கள் ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையை கொடுங்கப்பா. அவங்கள ஆசீர்வதிங்க, அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க மேலே பிரியமாக இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அனுக்கிரக செய்யுங்கப்பா. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார், உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என் பெயர் எப்சிபா, என் பெயர் பியூலா என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். God bless you.